Good morning, students. Online classes for 10th standard. Social Science. Geography Lesson 5. Population, Transport, Communication and Trade. 8 question, 2 marks. Explanation in Tamil. First question. What is human development? மனித வளர்ச்சி என்றால் என்ன? What is human development? மனித வளர்ச்சி என்றால் என்ன? டாக்டர் மெஹபூப் உல் ஹக் define as it is a process of enlarge the range of people's choice, increasing their opportunities for education, healthcare, income and empowerment. மக்கள் கல்வி, சுகாதாரம், வருமானம், அதிகாரம் போன்றவைகளை அதிகரிக்க வாய்ப்புகளை அதிகரிக்க செயல்படுவதே மனிதவள வளர்ச்சி என்று மெஹபூப் உல் ஹக் என்பவர் விளக்க உரையை அளித்திருக்கிறார். டாக்டர் மெஹபூப் உல் ஹக் define as it is a process of enlarge the range of people's choice, increasing their opportunity for education, healthcare, income and empowerment. என்னன்னா, கல்வி, சுகாதாரம், வருமானம், அதிகாரம் போன்றவைகளை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அதிகரித்து கொள்ள வேண்டும் என்று மனித வளர்ச்சியை வரையறை செய்கிறார். யாருனாக்கா மெஹபூப் உல் ஹக். செகண்ட் கொஸ்டின். வாட் இஸ் மைக்ரேஷன்? ஸ்டேட் இட்ஸ் டைப். இடப்பெயர்வு என்றால் என்ன? அதன் வகைகள் என்ன? இட் இஸ் த மூமெண்ட் ஆஃப் த பீப்புள் அக்ராஸ் ரீஜியன்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ். டைப்ஸ்: internal migration and international migration. It can be internal within the country, international between the countries. What is migration? Status types. இடப்பெயர்வு என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? இடப்பெயர்வு என்பது ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு மக்கள் இடப்பெயர்வு செய்வதே இடப்பெயர்வு எனப்படும். இடப்பெயர்வு இரண்டு வகைப்படும். மைக்ரேஷன் டூ டைப்ஸ். இடப்பெயர்வு இரண்டு வகை. தேர் ஆர் இன்டர்னல் மைக்ரேஷன், இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன். உள்நாட்டு இடப்பெயர்வு, வெளிநாட்டு இடப்பெயர்வு. இன்டர்னல் மைக்ரேஷன், உள்நாட்டு இடப்பெயர்வு என்பது இட் கேன் பி இன்டர்னல், உள்நாட்டு இடப்பெயர்வு. வித்தின் த கண்ட்ரி, நாட்டிற்குள்ளே, ஒரு நாட்டிற்கு உள்பகுதியிலே இடம்பெயர்ந்து செல்வது இன்டர்னல் மைக்ரேஷன். இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன், ஒரு நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு சென்று வருவது இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன். ஒரு நாட்டை விட்டு மற்ற நாடுகளுக்கு இடப்பெயர்வது வெளிநாட்டு இடப்பெயர்வு. பெட்வீன் த கண்ட்ரி, இரண்டு நாட்டுகளுக்கு இடையே இடப்பெயர்வது. அதான் இட் இஸ் த மூமெண்ட் of the people across regions and territories. Types: internal migration and international migration. It can be internal within the countries, international migration between the countries. Third question. Write any 4 advantages of railways. ரயில்வேவின் 4 நன்மைகளை குறிப்பிடுக. முக்கியமான 4 நன்மைகளை குறிப்பிடுக. சிறப்புகள். த பேக்போன் ஆஃப் த சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. ரயில்வே முறை இந்தியாவில் முதுகெலும்பாக செயல்படுகிறது. ஒரு முதுகெலும்பாக செயல்படுகிறது. கான்ட்ரிபியூட் எக்கனாமிக் க்ரோத். ரயில் போக்குவரத்து மூலிமா பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி அதிகரிக்கிறது. இட் ப்ரொமோட் நேஷ்னல் இன்டகிரேஷன் பை பிரிங்கிங் பீப்புள் டுகெதர். மக்களை ஒன்றிணைப்பதன் மூலம் தேசிய ஒருமைப்பாடு வளர்கிறது. மக்களை ஒருங்கிணைப்பது மூலம் தேசிய ஒருமைப்பாடு வளர்கிறது. இட் ஆல்சோ ப்ரொமோட் ட்ரேட், டூரிசம், எஜுகேஷன் எக்ஸெட்ரா. ரயில் போக்குவரத்து மூலம் வாணிபம், சுற்றுலா, கல்வி போன்றவைகளுக்கு ஊக்குவிக்கிறது.
backbone of surface transport system of India. It contributing economic growth. It promotes national integration by bringing people together. It also promote trade, tourism, education, etc. Fifth question. State the major inland waterways of India. இந்தியாவில் உள்ள நீர்வழி போக்குவரத்துகள், அதாவது தேசிய நீர்வழி போக்குவரத்துகள். முக்கியமாக 3 தேசிய நீர்வழி போக்குவரத்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வாங்க நேஷ்னல் வாட்டர்வேஸ் 1 கங்கா பாக்ரதி. கங்கை ஆற்றில் கங்கா அலகாபாத்துக்கு இடையில் ஓடுது. கங்கை ஆற்றில் பாக்ரதிக்கும் அலகாபாத்துக்கு இடையில் ஓடக்கூடிய தேசிய நீர்வழி சாலை தான் 1 நேஷ்னல் வாட்டர்வேஸ் கங்கா பாக்ரதி. செகண்டு நேஷ்னல் வாட்டர்வேஸ் 2 பிட்வீன் துப்ரி அண்டு சாத்தியா. பிரம்மபுத்திரா ரிவரில் ஓடக்கூடிய இந்த ரிவர் துப்ரி அண்டு சாத்ரியா. தேர்டு நேஷ்னல் வாட்டர்வேஸ் 3 பிட்வீன் கொல்லம் அண்டு கொட்டாபுரம் கேரளா. கேரளாவில் கொல்லத்துக்கும் கொட்டாபுரத்துக்கும் இடையே நடைபெறக்கூடிய நீர்வழி போக்குவரத்து நேஷ்னல் வாட்டர்வேஸ் 3. நேஷ்னல் வாட்டர்வேஸ் 1 கங்கா பாக்ரதி. நேஷ்னல் வாட்டர்வேஸ் 2 பிட்வீன் துப்ரி அண்டு சாத்தியா. நேஷ்னல் வாட்டர்வேஸ் 3 பிட்வீன் கொல்லம் அண்டு கோட்டாபுரம் இன் கேரளா. சிக்ஸ்த் கொஸ்டின். வாட் இஸ் கம்யூனிகேஷன்? வாட் ஆர் தட் இட்ஸ் டைப்ஸ்? தகவல் தொடர்பு என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? Communication is a process that involves the exchange of information, thoughts and ideas. Types: personal communication, mass communication. Personal communication, cell phone. Mass communication, TV, newspaper, internet, etc. தகவல் தொடர்பு என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? Communication is a process that involves the exchange of information, through and ideas. Thoughts அண்டு ஐடியாஸ். தகவல் தொடர்பு என்பது தங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் தகவல்களை பரிமாறிக்கொள்வது. இதுவே தகவல் தொடர்பு என அழைக்கப்படுகிறது. அதனுடைய வகைகள் 2 டைப்ஸு. பர்சனல் கம்யூனிகேஷன் தனிமனித தகவல் தொடர்பு. மாஸ் கம்யூனிகேஷன் பொதுமக்கள் தகவல் தொடர்பு. பர்சனல் கம்யூனிகேஷன் என்பது செல்ஃபோன், போஸ்ட் கார்டு, மெசேஜ், இமெயில் எக்ஸட்ரா. மாஸ் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடியது பொதுமக்களினுடைய தகவல் தொடர்பு. அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் பார்க்குறது டிவி, நியூஸ் பேப்பர், இன்டர்நெட்டு எக்ஸட்ரா. 7th கொஸ்டின். டிஃபைன் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. பன்னாட்டு வணிகம் குறித்து சிறுகுறிப்புரைக. டிஃபைன் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. பன்னாட்டு வணிகம் வரையறை. ட்ரேடு கேரிடு பிட்வீன் 2 or more இஸ் கால்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. 2 மற்றும் அதற்கு மேற்பட்ட நாடுகளுடன் வாணிப தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது தான் பன்னாட்டு வாணிபம் என அழைக்கப்படுகிறது. ட்ரேடு கேரிடு பிட்வீன் 2 or more இஸ் கால்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆர் த 2 காம்போனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. பன்னாட்டு வணிகத்தில் ஏற்றுமதியும் இறக்குமதியும் 2 முக்கியமான செயல்பாடுகள் செயல்படுகிறது. வாட்டர்வேஸ் அண்ட் ஏர்வேஸ் பிளே எ விடல் ரோல் இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. பன்னாட்டு வாணிபத்தில் பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து ஒன்று நீர்வழி போக்குவரத்து, இன்னொன்று வான்வழி போக்குவரத்து. பன்னாட்டு வாணிபத்துக்கு பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து வழிமுறைகள் நீர்வழி மற்றும் வான்வழி போக்குவரத்துகளை பயன்படுத்துகிறாங்க. ஸ்டேட் த மெரிட்ஸ் ரோட்வேஸ். சாலை வழி போக்குவரத்தினுடைய நன்மைகள். ரோட்வேஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கேரிங் கூட்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ் ஃபார் ஷார்ட், மீடியம் அண்ட் லாங் டிஸ்டன்ஸு. சாலை வழியில் குறுகிய, மத்திய மற்றும் நீண்ட தூர போக்குவரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அதில் மக்களையும் மற்றும் பொருட்களையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்கிறதுக்கு பயன்படுது. இந்தியா ரோட்ஸ் ஆர் காஸ்ட் எஃபிஷியன்ட். இந்திய சாலை வழி போக்குவரத்தில் செலவுகள், சாலை வழி போக்குவரத்து உற்பத்தி செலவுகள் ரொம்ப கம்மியாக செயல்படுகிறது. State the merits of roadways. Roadways play an important role in carrying goods and passengers
for short, medium, and long distance. Indian roads are cost efficient. Thank you, students. You should study properly these 8 questions. One question omit. 7 questions you should study properly and write test.